வணக்கம். நான் இன்றைக்கி குடல் குழம்பு வைக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிங்க. குழம்பை பாருங்களேன், எவ்வளோ நல்லா சிவப்பாக நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குழம்பு வைக்கிறோம்னா 1 கிலோ குடல் எடுத்துக்கிறணுங்க. நல்லா குடல் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பூண்டு நிறையா போடணுங்க. இஞ்சி பூண்டு, சீரகம், மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, ஒரு 4 கிராம்பு, ஒரு தக்காளி பழம் இதை போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு அரைச்சி அந்த விழுதை எடுத்து வச்சுக்கிறணுங்க. நல்லெண்ணெயை ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, கருப்பு பூவு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விடணுங்க. தாளிச்சு விட்டுட்டு ஒரு 300 வெங்காயம் மாதிரி எடுத்துக்கிறணுங்க. அரைக்கிறதுலே 100 வெங்காயம் போட்டு தேங்காயோடு அரைச்சிக்கிறணுங்க. வதக்கி ஒரு 300 வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 4 ஸ்பூன் கறிக்குழம்பு பொடி போடணுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி வெங்காயமும் அந்த மசாலா வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச விழுது இருக்குது பாருங்கள். வெங்காயம், தேங்காய், சீரகம், மிளகு இதை அரைச்சி வச்ச விழுதையும் இதில் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கி எண்ணெய் கக்கும் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா வதக்கிடணுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. நல்லா கழுவி வச்சது பாருங்கள், எவ்வளோ சுத்தம் பண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். குடல் இந்த மாதிரி கழுவுணுங்க. இல்லாட்டினா கவுச்சு வாடை அடிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா 2 தடவை சுடுதண்ணிலையும் போட்டு கழுவுணுங்க. குடலை கழுவி முடித்த பின்னாடி அதில் குக்கரில் போட்டு 1 ஸ்பூன் மிளகு பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகா பொடிங்க போட்டு நல்லா வதக்கி கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 10 சவுண்டுக்கு வேக வைக்கணுங்க. வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் குழம்பு மாதிரி, குடல் குழம்பு மாதிரி இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையான குடல் குழம்பு ரெடிங்க. இந்த குடல் உடம்புக்கும் நல்லதுங்க. இந்த குழம்பு அல்சர்காரவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா குடல் புண்ணு ஆறுங்க. பாருங்கள் எவ்வளோ சிவப்பாக நல்லா இருக்குது குழம்பு. பாருங்கள் எப்படி இருக்குங்க, பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்கள். இதை சாதத்தில் ஊற்றி பெரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டான குடல் குழம்பு ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. மதுரை முனியாண்டி விலாஸ் குடல் குழம்பு ரெடிங்க.